இங்கிலீஷ் கிராமரின் தமிழ். இங்கிலீஷ் கிராமரை தமிழில் படிக்கலாம் வாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா பேசிக்காக இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சாலே போதுமானது. இந்த வீடியோ பார்க்கும்போது இதனுடைய கடைசியில் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க பேசிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷில் மொத்தம் 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நவுன், pronoun, verb, adjective, adverb, preposition, conjunction, interjection and articles. Noun. Naming words are called nouns. Name of a person, place, animal or thing is called noun. இப்போ ஒரு பர்சன் யாரோ ஒரு நபரோட பெயரோ இல்லை ஒரு பிளேஸோட பேரோ இடத்தோட பேரோ அல்லது அனிமல் விலங்கோட பெயரோ அல்லது திங் பொருளோட பெயரோ இதெல்லாமே இந்த பெயர் எல்லாமே நவுன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நவுன். ராகுல், நேம் ஆஃப் அ பர்சன். ராகுல் ஒரு நபருடைய பெயர். அமெரிக்கா, நேம் ஆஃப் அ பிளேஸ். அமெரிக்கா ஒரு இடத்தினுடைய பெயர். எலிஃபண்ட், நேம் ஆஃப் அன் அனிமல். எலிஃபண்ட் விலங்குடைய பெயர். கார், நேம் ஆஃப் அ திங் பொருளுடைய பெயர். இதெல்லாமே நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோனவுன். ப்ரோனவுன் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். நவுனுக்கு பதிலாக என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேர்டு தான் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரோனவுன் அப்படின்னா ஐ நான், யூ நீ நீங்கள், வி நாங்கள், தே அவர்கள் அவை அவைகள், ஹி அவன், ஷி அவள், இட் அது. ப்ரோனவுன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்மளை பற்றி சொல்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ அவங்க செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்ம 2 பேர் அல்லாது வேற ஒருவரை பற்றி சொல்கிறது தேர்ட் பர்சன். சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை. ஒருவருக்கும் மேற்பட்டோர் ப்ளூரல். மேல் அப்படின்னா ஆண், ஃபீமேல் அப்படின்னா பெண். இப்போ எந்தெந்த நவுனுக்கு எந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நவுன் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா ப்ரோனவுன் ஐங்கிறது யூஸ் பண்ணும். அதாவது நம்ம பற்றி பேசுகிறோம், ஒருமையில பேசுகிறோன்னா ஐங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணும். நவுன் செகண்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் யூங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணும். அதாவது நமக்கு முன்னாடி யார்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ அவங்க சிங்குலராக இருந்தாலுமே ப்ளூரலாக இருந்தாலுமே அவங்களுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன் யூ. நவுன் தேர்ட் பர்சன் மேலாக இருந்ததுன்னா சிங்குலராக இருந்தாங்கன்னா ஹீங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணும். தேர்ட் பர்சன் ஃபீமேலாக இருந்தாங்க சிங்குலராக இருந்தாங்கன்னா ஷீங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணும். அதாவது நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ நம்மளோ நமக்கு முன்னாடி இருக்கவங்களோ இல்லாமல் வேற யாரோ ஒருத்தரை பற்றி பேசுகிறோம். அவங்க ஒருமையில இருக்காங்க, ஆணாக இருந்தாங்கன்னா ஹீ, பெண்ணாக இருந்தாங்கன்னா ஷீ அப்படிங்கிற ப்ரோனவுனை பயன்படுத்தணும். நவுன் அனிமல் ஆர் திங்காக இருந்து சிங்குலராக இருந்தது அப்படின்னா இட்டுங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணும். அதாவது நவுன் ஒரு விலங்கோ ஒரு பொருளோ ஒருமையில இருந்ததுன்னா இட்டுங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணும். நவுன் நம்ம பேரோட சேர்த்து நம்மளோட சேர்த்து வேற யாரோட பேரை சேர்த்து சொல்லும்போது ப்ளூரல்ல இருக்கும்போது விங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். நவுன் அதாவது நம்முடன் வேறொருடைய பெயரோ சேர்த்து பன்மையில் வரும்போது விங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். நவுன் ஒரு பர்சனோ அனிமலோ திங்கோ ப்ளூரல்ல இருந்துச்சுன்னா தேங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். நவுன்ல ஒரு நபரோ ஒரு விலங்கோ ஒரு பொருளோ பன்மையில இருந்தது அப்படின்னா தேங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரோனவுன். ராகுல் வில் கம் டுடே. இங்கே ராகுல்ங்கிறது
ஒரு பையனுடைய பெயர், அதுக்கு பதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன் வந்து he will come today. ராணி went to the party. இங்க ராணி ஒரு பெண்ணுடைய பெயர், அதுக்கு பதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன் she. ராணி went to the party, she went to the party. cats drink milk. இங்க catsங்கிறது விலங்குடைய பெயர், பன்மையில் இருக்கு. அப்போ நம்ம தேங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். cats drink milk, they drink milk. elephant is a very big animal. எலிஃபண்ட் வந்து ஒரு விலங்குடைய பெயர், ஒருமையில் இருக்கு. அப்போ நம்ம இட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் a very big animal. ஸோ நவுனுக்கு பதில் என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த வேர்டு எல்லாமே வந்து ப்ரோனவுன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் மோர் அபவுட் த நவுன். நவுனை பற்றி இன்னும் அதிகமாக ஏதாவது சொல்கிறது வேர்டு வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல் ட்ரெஸ். இங்கே ட்ரெஸ்ஸுங்கிறது நவுன், பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படி பியூட்டிஃபுல் வந்து அட்ஜெக்டிவ்ங்கிறத பார்ப்போம். ட்ரெஸ் எப்படி இருந்தது? ட்ரெஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்போது பியூட்டிஃபுல்ங்கிற வேர்ட் ட்ரெஸ்ஸுக்கு வந்து கூடுதலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குத. ஸோ ட்ரெஸ் பியூட்டிஃபுல்ங்கிற வேர்ட் அட்ஜெக்டிவ். Here adjective beautiful explains more about the noun dress. ட்ரெஸ்ஸை பற்றி கூடுதலாக தகவல் கொடுக்குற வேர்டு வந்து பியூட்டிஃபுல், அதனால பியூட்டிஃபுல் வந்து அட்ஜெக்டிவ். ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் வேர்ப்ஸ். ஒரு நவுனோ அல்லது ப்ரோனவுனோ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாமே வந்து வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வேர்ப். ரன் ஓடுதல், ரைட் எழுதுதல், திங்க் யோசித்தல், ரைட் ஓட்டுதல். ஹீ ரன்ஸ். ஹீங்கிற ப்ரோனவுன் செய்யக்கூடிய வேலை என்ன? ரன்ஸ், ஓடுதல். அப்போ ப்ரோனவுன் செய்யக்கூடிய வேலை ஓடுதல், ரன்ஸ், ரன். அப்போ ரன்னுங்கிறது வேர்ப். Adverb. Adverb is a word that describes more about the verb. வேர்பை பற்றி கூடுதலாக தகவல் சொல்லக்கூடிய வேர்டு வந்து adverb. Examples for adverb. The boy spoke loudly. இங்கே ஸ்போக்குங்கிறது வேர்ப், லவுட்லிங்கிறது adverb. The boy spoke. பாய்ங்கிறது நவுன், பாய் செய்கிற வேலை வந்து ஸ்போக், அது வேர்ப். எப்படி பேசுனா? ஹவு டிட் த பாய் ஸ்போக் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து லவுட்லி. அப்போது லவுட்லி வந்து அட்வர்ப். லவுட்லி வந்து அந்த வேர்புக்கு கூடுதலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, எப்படி பேசுனா, சத்தமாக பேசுனா அப்படிங்கிறது. ஸோ லவுட்லி அட்வர்ப். த டைகர் ரன்ஸ் ஃபாஸ்ட். த டைகர் ரன்ஸ், ரன்ஸுங்கிறது வேர்ப், ஃபாஸ்ட் அட்வர்ப். எப்படி டைகர் ஓடுச்சு, ஹவு இட் ரன்ஸ் அப்படின்னா ஃபாஸ்ட். அப்போது ஃபாஸ்ட்டுங்கிறது அட்வர்ப். ஃபாஸ்ட்டுங்கிற வேர்ட் ரன்னுங்கிற வேர்புக்கு கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறனால ஃபாஸ்ட் வந்து அட்வர்ப். இந்த பீகாக் டான்சஸ் பியூட்டிஃபுல்லி. இந்த பீகாக் டான்சஸ், டான்சஸ்ங்கிற வேர்ப், ஹவு இட் டான்சஸ், பியூட்டிஃபுல்லிங்கிற வேர்ட் டான்சஸ்க்கு கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறனால பியூட்டிஃபுல்லிங்கிற வேர்டு வந்து அட்வர்ப். Comparison of adjective and adverb. Adjective describes more about the noun. Adverb describes more about the verb. அட்ஜெக்டிவ்னா நவுனை பற்றி கூடுதல் தகவல் கொடுக்கும், அட்வர்ப் வேர்பை பற்றி கூடுதல் தகவல் கொடுக்கும். எக்ஸாம்பிள், த கேர்ள் இஸ் பியூட்டிஃபுல். இங்கே கேர்ளுங்கிறது நவுன், பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஏன் பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ்? பிகாஸ் இட் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நவுன் கேர்ள். பியூட்டிஃபுல் என்பது கேர்ளுக்கு வந்து கூடுதல் தகவல் கொடுக்குது. கேர்ள் அழகாக இருந்தால், கேர்ள் எப்படி இருந்தால், கேர்ள் அழகாக இருந்தால் அப்படின்னு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறனால பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ். த கேர்ள் சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. இங்கே சிங்ஸுங்கிறது வேர்ப், பியூட்டிஃபுல்லி அட்வர்ப். இங்கே பியூட்டிஃபுல்லி என்பது அட்வர்ப், ஏன்னா பியூட்டிஃபுல்லி இட் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் டு த வேர்ப். கேர்ள் சிங்ஸ். த கேர்ள் பாடினாள், சிறுமி பாடினாள். எப்படி பாடினாள்? பியூட்டிஃபுல்லி. அப்போ பியூட்டிஃபுல்லிங்கிற வேர்ட்
It gives more information to the verb sings. அதனால beautifullyங்கிற word adverb. Preposition. Preposition is a word that shows a noun or pronoun's position. ஒரு நவுனோ ப்ரோனோனோ எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத சொல்ற வேர்ட் வந்து preposition. Examples of preposition. The ball is in the box. பால்ங்கிறது நவுன், அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல இப்போ யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து இன். அப்போ இன்னுங்கிற வேர்ட் ப்ரிபோசிஷன். பால் எங்கே இருக்கு, பால் பாட்ஸ்குள்ளே இருக்கு, இன். த பால் இஸ் ஆன் த பாட்ஸ். பால் பாட்ஸுக்கு மேலே இருக்குது, இங்கே ப்ரிபோசிஷன் ஆன். த பால் இஸ் பிட்வீன் த பாட்ஸஸ். பால் ரெண்டு பாட்ஸுக்கு இடையில இருக்குது, இங்கே ப்ரிபோசிஷன் பிட்வீன். த பால் இஸ் அண்டர் த பாட்ஸ். பால் பாட்ஸுக்கு கீழே இருக்குது, அண்டருங்கிற வேர்டு ப்ரிபோசிஷன். த பால் இஸ் பிஹைண்ட் த பாட்ஸ். பால் பாட்ஸுக்கு பின்னால் இருக்கிறது, பிஹைண்டுங்கிற வேர்ட் ப்ரிபோசிஷன். த பால் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாட்ஸ். பால் பாட்ஸுக்கு முன்னால் இருக்கிறது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் வேர்டாகவும் இருக்கலாம், ஃப்ரேஸாகவும் இருக்கலாம். Conjunction. A conjunction is a word or phrase that connects words, phrases or sentences together. ஏதோ ரெண்டு வேர்டு இருக்கு, இல்லை ரெண்டு ஃப்ரேஸ் இருக்கு, இல்லை ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு வேர்ட்ஸையோ ஃப்ரேஸையோ இல்லை சென்டென்சஸையோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கனெக்டிங் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அதை வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன். ஐ லைக் டு பிளே கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். இங்கே கிரிக்கெட்டுங்கிறது ஒரு வேர்டு, ஃபுட்பாலுங்கிறது ஒரு வேர்டு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ண யூஸ் பண்ணுற கனெக்டிங் வேர்ட் and. ஸோ and is a conjunction. She was busy, therefore she could not come. She was busy ஒரு சென்டென்ஸ், she could not come இன்னொரு சென்டென்ஸ். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற வேர்ட் therefore. ஸோ therefore வந்து கன்ஜங்ஷன். She was busy, therefore she could not come. She was busy, அவள் பிஸியாக இருக்கிறா. She could not come, அவளால் வர முடியலை. She was busy, therefore she could not come. அவள் பிஸியாக இருந்ததால், அவள் பிஸியாக இருக்கிறாள், ஆகையால் அவளால் வர இயலவில்லை. I get good marks because I study every day. I get good marks on sentence, I study every day இன்னொரு சென்டென்ஸ். ரெண்டையும் இணைச்சு ஒரே சென்டென்ஸ் ஆக்கக்கூடிய கனெக்டிங் வேர்ட் பிகாஸ். ஸோ பிகாஸ் வந்து கன்ஜங்ஷன். I get good marks, நான் நல்ல மதிப்பெண் பெறுகிறேன். I study every day, நான் தினமும் படிக்கிறேன். இப்போ இதை இணைக்கக்கூடிய வேர்ட் பிகாஸ், ஏனெனில். I get good marks because I study every day. நான் நல்ல மதிப்பெண் பெறுகிறேன் ஏனெனில் நான் தினமும் படிக்கிறேன். Interjection. An interjection is a word that is used to express internal or sudden feelings. உள்ளுணர்வுகளை, ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்ஜெக்ஷன். Wow, you look so pretty. ஆஹா, நீ எவ்வளோ அழகா இருக்கிறாய். அந்த எக்ஸ்பிரஷன் வாவ், ஆஹா அப்படிங்கிறது இன்டர்ஜெக்ஷன். ஹே, வாட் ஆர் யூ டூயிங். இங்கே ஹே அப்படிங்கிறது இன்டர்ஜெக்ஷன். ஊப்ஸ், ஐ மிஸ் த சான்ஸ். ஷோ, எனக்கு வாய்ப்பு தவறிடுச்சு. ஊப்ஸ் அப்படிங்கிறது இன்டர்ஜெக்ஷன். ஹுரா, வி வன் த கேம். மகிழ்ச்சியின் வெளிப்பாடு ஹுரா, இன்டர்ஜெக்ஷன். யா, இட்ஸ் ரைட். ஹா, வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகிள்ஸ். Articles define a noun as specific or unspecific. Articles are of two types. இங்கிலீஷில் a and the, இது மூணுமே ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தங்கிறது டெஃபினட் ஆர்டிகிள், a and அப்படிங்கிறது இன்டெஃபினட் ஆர்டிகிள். Definite article, the, it limits the meaning of noun to one particular thing. நவுனுக்கு முன்னாடி த அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அந்த நவுன் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இன்டெஃபினட் ஆர்டிகிள் a and,
It indicates that the noun refers to a general idea rather than one particular thing. நவுனுக்கு முன்னாடி ஏ அல்லது ஆன் வந்தால் அந்த நவுன் வந்து ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுது. யூசேஜ் ஆஃப் ஏ அண்ட் ஆன். ஏ அண்ட் ஆன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ இஸ் யூஸ்ட் பிஃபோர் அ வேர்ட் விச் பிகின்ஸ் வித் அ கான்சனன்ட். எக்ஸாம்பிள் அ பாய். இப்போ ஒரு வேர்டு இருக்குது, அது கான்சனன்ட்டில் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். an is used before a word which begins with a vowel. இப்போ ஒரு வேர்டு இருக்குது, அதுக்கு அந்த வேர்ட் வொவலில் ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக an தான் யூஸ் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் an elephant. Here e is a vowel. A boy, b is a consonant there. அதுக்கு முன்னாடி வொவல்னா என்ன, கான்சனன்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் AEIOU எல்லாமே வொவல்ஸ். இந்த 5 எழுத்துமே வொவல்ஸ். இதை தவிர மீதமுள்ள 21 எழுத்துக்களும் கான்சனன்ட்ஸ். Examples of definite and indefinite articles. I am going to a party this weekend. I am going to the party this weekend. இந்த ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அ பார்ட்டி, செகண்ட் சென்டென்ஸ் த பார்ட்டி. அ பார்ட்டி அப்படின்னா இங்கே பார்ட்டிங்கிறது நவுன், அதுக்கு முன்னாடி அ வந்தனால இட் இண்டிகேட்ஸ், அது என்ன குறிக்குதுன்னா அது ஏதோ ஒரு பார்ட்டி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது குறிக்குது. ஐ எம் கோயிங் டு த பார்ட்டி திஸ் வீக்கெண்ட். இங்கே பார்ட்டிங்கிற நவுனுக்கு முன்னாடி த வந்தனால அது எதை குறிக்குதுன்னா ஒரு ஃபங்க்ஷன், அது ஏதோ ஒரு தெரிஞ்ச ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகல, முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து அது எந்த பார்ட்டிக்கு போகிறோங்கிறது தெரிஞ்சிருக்கு, இந்த பார்ட்டிக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை மீன் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் தங்கிறது ஒரு பர்டிகுலர் இதை குறிக்கிறதுனால டெஃபினட் ஆர்டிக்கிள். Comparison. Definite article and indefinite article. The is a definite article, a and indefinite articles. Definite article means it refers to one particular thing. Indefinite article means it refers to a general thing. நவுனுக்கு முன்பு த வந்தால் அது ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிக்கிறது. நவுனுக்கு முன்பு அ அல்லது ஆன் வந்தால் அது குறிப்பிட்டதை குறிக்காமல் பொதுவாக எதையோ குறிக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். தேங்க்யூ. நன்றி.